எங்கேயாவது வேலைக்கு போகிறோன்னு வச்சுக்கோங்க, அங்கேயே நமக்கு மேலே இருக்கிறவங்க வந்து நம்மளை நொட்டனை சொல்லிக்கிட்டு இருந்தாலோ இல்லாட்டி சஸ்பென்ஷன் அது இதுன்னு எதுனா சொன்னாலும் நமக்கு கோபம் வந்துடும். நீ என்ன சொல்கிறது, நானே வேலையை விட்டு நின்றேன் அப்படின்னு சொல்லியிருப்போம். ஆனால் இங்கே என்ன பாருங்கள், சும்மா நம்ம ஒரு விளையாட்டுத்தனமாக வீடியோ போட ஆரம்பிக்கிறோம். ஒரு கட்டத்தில் மானிட்டேஷன் வருது, ஓகே சந்தோஷப்படுறோம். ஆனால் காசு எதையும் அவங்க கொடுக்கல, சரி தருவாங்க அப்படின்னு வெயிட் பண்ணுறோம். அப்புறம் வேண்டாம், ஷார்ட்ஸாக போடுறது வந்து ஒர்த் இல்லாமல் இருக்குது, ஷார்ட்ஸ் அம்பட்டையும் டெலீட் பண்ணிடுவோம்டா, வெறும் வீடியோ மட்டுமே வச்சுப்போண்டா அப்படின்னு தோணி ஷார்ட்ஸ்லாம் டெலீட் பண்ணுறோம். அப்போ அனுப்புகிறாங்க, ஏதோ கேள்விலாம் கேட்குறாங்க, நம்மளும் ஏதோ பதில் கொடுத்து பார்க்குறோம், செட் ஆகலை, மானிட்டேஷன் கட் அப்படின்றாங்க. சந்தோஷம், கொடுக்கவே கொடுக்காத காசு நீங்கள் கட் பண்ண என்ன, வச்சிட்டு இருந்தா என்ன அப்படின்னு தோணுச்சு. இருந்தாலும் 90 நாள் கழிச்சா முழுமையாக கட் பண்ணுவாங்களாம். இப்போ கட் பண்ணிட்டாங்களாம், 90 நாள் கழித்து முழுமையாக கட் பண்ணுவாங்களாம். ஏதோ பண்ணுங்க அப்படின்னு வச்சு. ஏன்டா அப்படிலாம் நடக்குதுன்னு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. யார்ப்பா கேட்டா, நீங்களாம் வந்து மானிட்டேஷன் சொல்கிறீங்க, நீங்களாம் அதிலேருந்து வெளியே எடுக்கிறோன்றீங்க அப்படின்னு தோணுச்சு. இந்த ஒரு 3-4 மாதத்தில் கிட்டத்தட்ட 6 மாதமாகவே சரியான இம்சை, மண்டை குடைச்ச. சும்மா ஏதாவது 4 வீடியோ பார்த்தோமா போனோமான்லாம், என்னத்துக்கு இந்த அப்லோடு பண்ணுற வேலை பண்ணோன்னு எனக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு. இப்போ தான் நேற்று ஒருத்தரோட வீடியோ பார்த்தேங்க. அவர் 2 லட்சம் சப்ஸ்கிரைபர் இருக்கிறார். அவருக்கு ஏதோ ஒரு அமௌண்ட் வந்துட்டு இருந்துச்சு. அவர் வந்து வெளிநாட்டிலேருந்து போட்டுட்ருக்கார் வீடியோ. இங்கே தமிழ்நாட்டில் படிக்கிற பசங்களுக்கு அந்த காசை கொடுத்துட்டு இருந்தாராம். டக்குன்னு மானிட்டேஷனை நிப்பாட்டிட்டாங்களாம். அதுக்கு என்ன ரீசன் சொல்கிறாங்கன்னா, 2 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க ஏரியாவுக்குள்ளே ஏதோ ஒரு ஊர்வலமாக ஏதோ ஒன்று நடந்திருக்கு, ஃபங்க்ஷன் மாதிரி. அதை அவர் வீடியோ எடுத்து போட்டிருக்காரு. அது ஆக்சுவலி போடக்கூடாதான். ஃபேஸ்புக்கில் அதே மாதிரி போட்டதுக்கு அவங்க எடுக்க சொல்லிட்டாங்களாம், எடுத்துட்டாராம். இதில் என்ன பண்ணிட்டாங்கன்னா, எடுக்க சொல்கிறதுக்கு பதிலாக மானிட்டேஷனே கட் பண்ணி விட்டாங்களாம். அதுக்கப்புறம் இவருக்கு விளக்கம் கொடுக்க சொல்லியிருப்பாங்க போல், விளக்கம் கொடுத்து அதுக்கு அவங்களுக்கு திருப்தி இல்லை, மானிட்டேஷனை கட் பண்ணிட்டாங்க. 90 நாள் கழித்து நாங்களோட இன்னொரு இறுதி முடிவை சொல்லுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க போல். செக் பண்ணிவிட்டு, இவங்களோட மற்ற வீடியோக்களை செக் பண்ணிவிட்டு அவர் வருத்தப்படும் போது எனக்கு தெரிஞ்சு நிறையா பேருக்கு விதவிதமாக கை வச்சுருக்காங்க அப்படின்ட்டு. சரி, ஆனால் என்ன வருத்தம்னா, நம்ம பாட்டுக்கு சும்மா என்ஜாய்ன்னு இருக்கோம். எல்லோரும் போல் எனக்கு வீடியோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு நிம்மதியாக இருக்கலாம் போல். அப்போ இப்போ ரேங்க் கார்டு மாதிரி உனக்கு பாரு ஒன்றும் வியூஸே போல், நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படி இப்படி நம்மளை துருவி கேள்வி கேட்கும்போது எதுக்கு அப்படின்னு தோணுதுங்க. சொந்தக்காரவங்கெல்லாம் ஃபஸ்ட்லேருந்தே ஆரம்பிச்சிட்டாங்க, உனக்கு காசு வருதான்னு. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 1 ரூபா கூட வாங்கலை. வாங்காதே வெட்டி பேர்.